ஹலோ எவ்ரிவான். ஆந்திராவை சேர்ந்த ஒரு பையன் லண்டனில் பிஜி படிச்சுட்டு ஒரு 9 மாதம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டில் வந்து தங்கின அந்த பையனுக்கு தன்னோட அப்பாவோட நடவடிக்கையை பார்த்து பயங்கரமான ஆச்சரியமே ஏற்பட்டிருக்கு. அவர் ரொம்பவே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் நடந்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிஷர்ட்டு ஷார்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கிட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழும்பி ஜிம்முக்கு போயிட்டு இருந்திருக்காரு. எப்படி அப்பா இப்படி மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. இதை கேட்குறவங்களுக்கு தோணும், இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? வயசானா வாக்கிங் போகிறதோ இல்லை எக்ஸசைஸ் செய்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. ஏன் அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனாலே உங்களுக்கு வயசாயிடுச்சுங்க, ஸோ நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால அவர் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எப்போவுமே இப்படி பண்ணுறவராக இருந்தால் அந்த பையனுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்திருக்காது. ஏன்னா அவர் எப்போவுமே பிஸ்னஸ் அப்படின்னும் அவரோட ட்ரெஸ்ஸிங் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவர் திடீர்னு இப்படி மாறி போனதும், கூடவே சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த பையனோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அப்பா எப்படி இப்படி மாறி போனார்? அப்படி தன்னோட அப்பா மேலே சந்தேகப்பட்ட அந்த பையன் அப்பாவோட நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி தான் ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் அவரோட ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் எதிர்பார்க்காத நிறைய மர்மமான விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கு அடுத்ததாக இந்த விஷயம் போலீஸில் கேஸாக ஃபைல் ஆகி போலீஸ் அவங்க அப்பா கிட்ட விசாரிக்கும் போது தான் இவ்வளோ நாள் அவங்க அப்பா பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலைகளுமே வெளியே வந்திருக்கு. இந்த கேஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ஆந்திராவில் அந்த பையன் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க க்ரைமை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆந்திராவில் இருக்க கிருஷ்ணா மாவட்டத்தில் கனமலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் பொறங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான் 53 வயசாகக்கூடிய முக்கமலா பிரசாத் சௌத்ரி. இவரோட மனைவி ரேணுகா தேவி. இவங்களுக்கு 45 வயசாகுது. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்தது ஒரு பொண்ணு, ரெண்டாவது ஒரு பையன். மூத்த பொண்ணு ஹைதராபாத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த மகளோட பேர் தேஜாஸ். அடுத்ததாக ஒரு பையன். இந்த பையனோட பேர் நாகேஷ். இந்த பையன் லண்டனுக்கு போயிட்டு பிஜி படிச்சிட்ருக்கான். பிரசாத் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக வேலை பார்த்துட்ருக்காரு. ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னால் சிம்பிளான தொழில் இல்லைங்க. பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்காரு. பணத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பெரிய பங்களா, நிறைய சொத்து, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்கு. இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஃபேமிலியில் இருக்க ரேணுகா தேவிக்கு தான் அடிக்கடி, அதாவது சமீப காலமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதாவது அவங்க கொஞ்சம் வெயிட்டு அதிகமாயிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வெயிட்டு அதிகமாகிட்டு போகிறதுனால 45 வயசில் இது ரொம்ப சிக்கலில் கொண்டு போய் விடும். எலும்பு சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனையோ வரலான்னு சொல்லிட்டு பிரசாத் அடிக்கடி அவங்க ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்கப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டும் போயிருந்திருக்காரு. அப்படி ரீசன்ட் டைமில் இந்த ரேணுகா தேவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ தான் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிற விஷயம் டெஸ்ட்டில் தெரிய வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மெடிகேஷன் எடுத்துக்கணும். கூடவே உங்களோட ஃபுட் டயட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு 45 வயசாச்சு, ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே பயமுறுத்தி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சௌத்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹோமியோபதி, சித்தா அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட தன்னோட மனைவியான ரேணுகா தேவியை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டியிருக்காரு. இப்படியே ரேணுகா தேவிக்கு கொலஸ்ட்ரால் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது தான் சரியாக 2025 மே 18 அன்னைக்கு எப்பவும் போல் நைட்டு கணவனும் மனைவியும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழும்பி பிரசாத் தன்னோட பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை பார்க்குறாரு. ரேணுகா தேவி பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே படுத்திருந்திருக்காங்க. அவர் தொட்டு பார்க்குறாரு, அவங்கள எழுப்பி பார்க்குறாரு. அவங்க படுத்திருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஒருவேளை தூக்கத்திலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து இந்த ரேணுகா தேவியோட அப்பா அம்மாவும் தான் அந்த வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ நைட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்க போயிருக்காங்க.
நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டேயுமே ரேணுகா தேவி நல்லா தான் பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ நைட்டு நல்லபடியாக தூங்க போன தன்னோட மகள் காலையில் இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட பேரண்ட்ஸால் தாங்கிக்கவே முடியலை. பிரசாத் தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட இந்த மாதிரி ரேணுகா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் படுத்திருக்கா, அவள் நைட்டு தூக்கத்திலேயே இறந்துட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் தன்னோட மகள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா லண்டனில் படிச்சுட்டு இருக்க நாகேஷ்க்கும் இந்த தகவலை சொல்கிறாங்க. அடுத்து ஹைதராபாத்தில் வேலை பார்த்துட்ருக்க தேஜஸ்க்கும் அம்மா இறந்து போன செய்தியை சொல்கிறாங்க. மகன் வாரத்துக்கு ஒரு நாள் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் ரேணுகா தேவியோட உடலை வச்சுருந்ததுக்கப்புறமா மகன் வந்ததும் எல்லா இறுதி சடங்குகளுமே பண்ணுறாங்க. 45 வயசில் ஒரு அம்மாவோட இழப்புங்கிறது யாராலையுமே ஜீரணிக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, பையனும் பெருசாக செட்டில் ஆகலை. இப்படி பாதியில் அந்த அம்மா இறந்து போனது அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தமாக தான் இருந்திருக்கு. பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி வச்சுட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தமாகவும் இருந்திருக்கு. இந்த பிரசாத்துக்கும் தன்னோட மனைவி இறந்து போனதை ஜீரணிக்கவே முடியலை. சில நாட்கள் கழித்து பொண்ணு வேலைக்கு போகணும், பையனும் படிக்க போகணும். 2 பேருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. சரியாக ஒரு 9 மாதம் கடந்து போகுது. 9 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் தன்னோட அப்பாவை பார்க்குறதுக்காக லண்டன்லேருந்து ஆந்திராவுக்கு இந்த பையன் வந்திருக்கான். 9 மாதத்துக்கு முன்னாடி அம்மா இறந்த டைமில் அப்பாவை பார்த்ததுக்கும் இப்போ அவர் நடந்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது ரொம்பவே அம்மாவை பறிகொடுத்த சோகத்தில் இருந்தார். ஆனால் 9 மாதத்தில் அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு நார்மலான ஒரு லைஃப்க்கு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தோற ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பா ஃபுல்லாக டிஷர்ட்டு அதே மாதிரி ஷார்ட்ஸுன்னு சொல்லிட்டு பிராண்டடான திங்ஸை வாங்குறது, அது கூடவே ரொம்ப ஸ்டைலிஷாக உடுத்திக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் மாறினது அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. கூடவே காலையில் 5 மணிக்கெல்லாம் எழும்பி நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கூடவே நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாடுமே ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்த நாகேஷ்க்கு தன்னோட அப்பாவுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தேகம் வருது. கூடவே வீட்டில் நடக்கிற விஷயத்த தன்னோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா இல்லாமல் தனிமையில் இருந்த அப்பா ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருப்பார். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் நீ அதை ஒன்றும் யோசிச்சுட்ருக்காத, அப்பாவை நல்லா கவனித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தன்னோட அக்கா சொன்ன மாதிரி என்னதான் டிப்ரெஷனில் இருந்தவங்க இந்த மாதிரி அதுலேருந்து வெளியில் வரத்துக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணாலுமே கூட தன்னோட அப்பா முன்ன மாதிரி இல்லை, அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த பையன் தன்னோட அப்பாவை டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அப்படி வாட்ச் பண்ணும்போது தான் அந்த 2-3 நாள் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அதாவது நைட்டு 10 மணிக்கு மேலே தன்னோட அப்பா படபடப்பாயிறாரு. ஒரு காலுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு போயிட்டு ரொம்ப நேரமாக அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் காலாவோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை, அது வித்தியாசமாக அந்த பையனுக்கு தோணியிருக்கு. அப்படி நம்ம அப்பா யார்கிட்ட தான் ஃபோனில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் அப்பா மொட்டை மாடியில் பேசிட்டு வந்து தன்னோட ரூம்க்கு போய் படுத்து தூங்கிடுறாரு. அப்படி பிரசாத் போய் தூங்கினதுக்கப்புறமா 1 மணி வாக்கில் இந்த நாகேஷ் தன்னோட அப்பாவோட ரூமுக்கு போகிறான். அப்படி போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஃபோனில் டயலிஸ்ட்டில் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இதை பார்த்ததுமே அந்த பையனுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா இவங்க அப்பா அம்மா இறக்குற வரைக்கும் அவங்க அம்மாவோட நம்பரை தான் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஒருவேளை தன்னோட அம்மாவோட நம்பராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது கிடையாது, வேறொரு நம்பராக இருக்குது. ஆனால் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி அந்த நம்பர் கூட பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரை மை லைஃப் அப்படின்னு சொல்லியும் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சந்தேகப்பட்டு இன்னும் நிறைய விஷயங்களை செக் பண்ணி பார்த்துருக்கான். அப்படி வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணு கூட தன்னோட அப்பா ரொம்ப பர்சனலாக, அதுவும் ரொம்ப க்ளோஸாக, சொல்கிறதுக்கே வாய் கூசக்கூடிய அளவுக்கான அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்ததை பார்க்குறான். அந்த மாதிரி 2 பேரும் அசிங்கமாக பேசியிருக்கக்கூடிய சேட்டெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த பையனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன்னோட அப்பா ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருந்திருக்கான். கூடவே அந்த சேட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான்
இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனோட அம்மாவோட இறப்ப பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அம்மா எப்படி இறந்து போனாங்க, அப்புறம் இவங்க 2 பேரும் சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. இத படிச்சு பார்த்து அந்த பையன் அப்படியே உறைஞ்சு போறான். அது கூடவே வாய்ஸ் ரெக்கார்டும் இருந்திருக்கு. உடனடியா அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில 6 மணிக்கெல்லாம் போரங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த ஃபோனோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் காமிச்சு, என்னோட அப்பா மேல நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். எங்க அம்மாவோட இறப்புக்கு எங்க அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு, அந்த பையன் ஒரு கம்ப்ளைண்ட்டையும் குடுத்திருக்கான். அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் உடனடியா அவங்க அப்பாவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது இந்த பிரசாத் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட பையன் அவங்க அம்மா இறந்து போனதுனால கொஞ்சம் துக்கம் தாங்க முடியாமல் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்திருக்கான். அதனால தான் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். மற்றபடி எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு. ஆனா, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. இந்த பையன் அவரோட ஃபோன்ல இருந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எவிடன்ஸா வச்சு தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையன் சும்மா ஒண்ணும் கம்ப்ளைண்ட் குடுக்கல. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எவிடன்ஸா குடுத்து தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கான். அதனால நீங்க விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போலீஸ் இந்த சௌத்ரி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும்போது தான், நெறைய மர்மமான விஷயங்கள் ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சரி உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு, உங்கள் மனைவியை நீங்கள் ஏன் கொலை பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிரசாத் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டும் இருந்திருக்காரு. இதனால வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. 2 பசங்களையும் நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணணும். இதுக்காக பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ரேணுகா தேவி அடிக்கடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்படி இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்லருக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு இவங்களுக்கு பழக்கமாகறாங்க. அவங்க பேரு ஜான்சி. அவங்களுக்கு 35 வயசு தான் ஆகுது. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த ஜான்சி ரேணுகா தேவிகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்து வெயிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்வீசஸை பண்ணிட்டு போகிறதுக்கு பர்சனலாக நான் உங்கள் வீட்டுக்கு வந்தே உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீசஸுமே பண்ணி தருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்வீசஸ் சார்ஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெயிட்டிங் டைம் கிடையாது. நீங்கள் கால் பண்ணால் உடனே நான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமே பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரேணுகா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. நம்ம பார்லருக்கு கிளம்பி போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பர்சனலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜான்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஜான்சியும் வீட்டுக்கு வந்து ரேணுகா சொல்லக்கூடிய எல்லா சர்வீசஸுமே பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய அந்த சர்வீசஸ் எல்லாமே ரேணுகாவுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. அதனால ஒவ்வொரு வாரமும் வந்து வீட்டில் அவங்க பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஏற்படுது. இப்படியே போயிட்டுருக்கப்போ தான் இந்த பிரசாத் ஜான்சியை பார்த்துட்டு, இது என்ன புது பழக்கமாக இருக்குது, பியூட்டிஷியன் வீட்டுக்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி அடிக்கடி இந்த ஜான்சி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்க டைமில் தான் இந்த ரேணுகா வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் ஹேருக்கு கலர் பண்ணணும் அப்படின்னா வீட்டிலையே பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் சலூன்கெல்லாம் போகவே தேவையில்லை. ஜான்சி ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரையும் ஜான்சிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவருக்கும் ஹேர் டை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான்சி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்களுக்கான சர்வீசஸ் சார்ஜஸ் எல்லாமே இந்த சௌத்ரி தான் அனுப்பி விட்டுருக்காரு. அதாவது அவங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் வருது அப்படின்னா இவர் ஒரு 1000மோ 2000மோ சேர்த்து ஜிபே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதை தன்னோட மனைவிக்கு தெரியாமல் இந்த டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் ஒரு நாள் எதேச்சியாக தன்னோட கணவரோட ஜிபேயை செக் பண்ணும்போது இந்த ஜான்சி சொன்னதை விட இவர் அதிகமாக பணம் போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு ரேணுகா தன்னோட கணவர்கிட்ட, எதுக்காக நீங்கள் அந்த பொண்ணுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறீங்க, கேட்குறத விட ஒரு 100 200 சேர்த்து கொடுத்தா போதாதா, இப்படியெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த சௌத்ரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி இல்லைம்மா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுக்குறா.
அவளும் கஷ்டப்படுறா, அவளோட வேலைக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் இப்படி பணம் கொடுக்குறேன், இது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. இதை கேட்ட ரேணுகாவும் ஓகே, ஜான்சிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் தான் இவர் பண்ணியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் ரேணுகா தேவி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா வீடு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவங்க தன்னோட ரூமில் இருக்க பாத்ரூமை பயன்படுத்த போகும்போது தான் அங்கே ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பாத்ரூமில் யாரோ ஆல்ரெடி ஒரு காண்டமை யூஸ் பண்ணிட்டு அதை டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க. அது சரியாக போகாமல் அப்படியே இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு அவங்களோட கணவரை கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே இவருக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாரு. இல்லை, நான் தான் அதை சும்மா யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னதான் சௌத்ரி அதை இதையும் சொல்லி சமாளித்தாலும் இதை ரேணுகா தேவி நம்பவே இல்லை. அந்த நேரத்தில் தன்னோட கணவர் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக இவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உடனடியாக இவர் ஜான்சிக்கு கால் பண்ணியிருக்காரு. ஜான்சியை வர வச்சிருக்காரு அப்படிங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஜான்சியை கூப்பிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவங்களோட கணவரையும் பயங்கரமாக சண்டை போட்டு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணும் பையனும் இருக்கான், அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் நமக்கு எப்படி ஒரு நல்ல பேர் இருக்குது, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கம். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விடலை அப்படின்னா நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அது கூடவே உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் உங்களை பற்றி சொல்லி உங்கள் மானத்தை வாங்கிடுவேன்னு சொல்லி 2 பேரையுமே பயங்கரமாக திட்டி சண்டை போடவும் செய்கிறாங்க. இதை கேட்டதும் இந்த பிரசாத் சௌத்ரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டில் ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிட்டு இந்த பிரசாத் சௌத்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு வராமல் வெளியிலேயே ஜான்சியை மீட் பண்ணி 2 பேரும் தங்களோட உல்லாச வாழ்க்கைகளை சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி வெளியில் தங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் இந்த ஜான்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம 2 பேரும் உண்மையாக காதலிக்கிறோம், நம்ம காதலுக்கு நடுவில் உங்கள் ஒய்ஃபு தான் இடைஞ்சலாக இருக்காங்க, அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவளை நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே ஜான்சி என்ன சொல்கிறா அப்படின்னா நம்ம அவங்கள கொலை பண்ணாலும் அது கொலையை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த ரேணுகா தேவியை கொலை பண்ணுறதுக்கான ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிளான் என்ன அப்படின்னா ரேணுகா தேவியோட மரணம் இயற்கையான மரணம் மாதிரி இருக்கணும், யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நம்ம சந்தோஷமாக 2 பேரும் எந்த டிஸ்டர்பன்ஸுமா இல்லாமல் இருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு தான் ஒரு கொடூரமான பிளானை இவங்க போட்டிருக்காங்க. இவங்க பிளான் படி என்ன அப்படின்னா ரேணுகா தேவி கொஞ்சம் குண்டாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஃபுல் பாடி செக்கப்பை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு கொலஸ்ட்ராலோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூவை நம்ம பெருசாக்கி அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்க மாதிரி நம்ம ஒரு செட் பண்ணி அவங்க தொடர்ந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த கொலையை பண்ணிடலாம் அப்படின்றது தான் இவங்களோட பிளானாக இருந்திருக்கு. இவங்க பிளான் படி தான் சௌத்ரி தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனது, அங்கே அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு டாக்டர் சொன்னது, அதுக்கப்புறமா இவங்க சித்தா ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தது, இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். ஸோ ரேணுகா தேவிக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ப வச்சுருக்காங்க. இப்படியே ஒரு 6 மாதம் பக்கமாக நிறைய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி போயிட்டு ரேணுகா தேவியும் மெடிசின் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ நமக்கு உடம்பு சரியில்லை, எப்போனாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ரேணுகா தேவியும் வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த 2 பேருக்கும் ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு. இப்படி உங்களோட பிளானை 1 பை 1 இவங்க எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலாக இந்த ரேணுகா தேவியை கொலை பண்ணுறதுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தான் மே 18. அப்படி மே 18ஆம் தேதி ஈவினிங் அன்னைக்கு இந்த சௌத்ரி தன்னோட ஒய்ஃபுக்கு ஹெல்த்தி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை ரெடி பண்ணி அதில் 10 தூக்க மாத்திரையை கலந்து தன்னோட மனைவிக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறமா ரேணுகா எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, அது மட்டும் இல்லாமல் டேப்லெட்ஸ் எடுக்கிறனால ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிருக்காங்க. அப்படி ரேணுகா பெட்ரூமுக்கு போயிட்டு தூங்க போனதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த சௌத்ரி பெட்ரூமில் போயிட்டு ரேணுகா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு.
அன்னைக்குன்னு சொல்லிட்டு ரேணுகாவோட அம்மா அப்பா 2 பேரையுமே வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரேணுகா இறந்துட்டா அப்படின்னா, நான் மட்டும் வீட்ல இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அவங்க அம்மா அப்பாவும் இங்க இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா யாருக்குமே சந்தேகம் வராது. அப்படின்றது தான் இவங்களோட மோட்டிவா இருந்திருக்கு. அதனால தான் ரேணுகாவோட அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு வர வச்சு அங்க தங்கையும் வச்சிருக்காங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால ரேணுகா தேவி ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பிரசாத் சௌத்ரி தலையணை எடுத்து தன்னோட ஒய்ஃபோட முகத்தில் வச்சு அழுத்தியிருக்காரு. அப்படி அழுத்தும் போது அவங்க அதே இடத்துல துடி துடிச்சு இறந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தன்னோட ஒய்ஃபு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டு எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காரு. இதை கேட்ட எல்லாருக்குமே இந்த வயசுல இறந்துட்டாளா, தூக்கத்தில் எப்படி இறந்துருப்பாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க கொலஸ்ட்ராலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நம்பியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ரேணுகா சிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சது இந்த விஷயத்தில் அவருக்கு சாதகமாகிருச்சு. இதுக்கப்புறமா தெரிஞ்சவங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரேணுகா இறந்த விஷயத்த சொல்லிட்டு உடனடியாக அவங்களுக்கான இறுதி சடங்குகள் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. இதில் என்ன ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னா, தன்னோட மனைவியை நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் தலையணை வச்சு இந்த பிரசாத் சௌத்ரி கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அன்றைக்கே இந்த ஜான்சி கூட வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு, என்னோட மனைவியை நான் கொலை பண்ணிட்டேன், இனிமே நம்மளோட உறவுக்கு யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விடிய விடிய சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்து தான் என்னோட மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லியிருக்காரு. மனைவியோட மரணம் ஒரு இயற்கையான மரணம், அவங்க தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே நம்பினதுனால அவங்களோட பாடியை இறுதி சடங்குகள் செஞ்சுட்டு எரிச்சிட்டாங்க. ஸோ அதனால எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸ்க்கு இல்லை. ஒரே எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 2 பேரும் வாட்ஸ்அப்பில் பேசின அந்த சேட்டும் அவங்க 2 பேரும் பேசின அந்த ஆடியோ வாய்ஸ் காலும் தான். இதை எல்லாத்தையுமே எவிடன்ஸாக வச்சு கூடவே இந்த பிரசாத் சௌத்ரி கொடுத்த வாக்குமூலத்தையும் வச்சு போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ஜெயிலையும் அடைக்கிறாங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டுருக்கு. இந்த கேஸில் இன்னும் தீர்ப்பு வரலை. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஸை பார்க்கும்போது என்னதான் பிரசாத் சௌத்ரி எல்லாரையுமே தன்னோட மனைவி இயற்கையான முறையில் இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ப வச்சிருந்தாலும், அவரோட இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அவங்க பையன் மூலமாக வெளியே வந்து இன்றைக்கி அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண கொலை அம்பலமாகிருக்கு. என்றைக்குமே ஒரு விஷயம், திருமணத்தை தாண்டின இது போன்ற உறவுகள் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதோட முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு இவங்க தான் தடையாக இருக்காங்க, இவங்களோட கதையை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ண முடியாது, நினச்ச நேரம் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம செய்கிற தப்பு வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எப்படி மாறும்? அதே போல் நம்மளை நம்பி இருக்கிறவங்கள இந்த மாதிரி நம்ம கொலை பண்ணிட்டாலோ இல்லை அவங்க உயிர் இல்லை அப்படின்னாலோ அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கவங்களோட வாழ்க்கை எப்படி ஆகும்? இதையெல்லாம் யாருமே நினச்சி பார்க்குறதே இல்லை. அப்படி நினச்சி பார்த்தாங்கன்னா இந்த மாதிரியான இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் அது தொடர்பாக வரக்கூடிய கொலை சம்பவங்களும் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சம்பவத்தில் இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற க்ரைம் சம்பவங்களை விரிவாக பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு க்ரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.